அபிஷா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவாவில் வந்து ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ வீட்டுக்குள்ளே அடி போகலாம் வாங்க. கொரோனா பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. சேஃபாக இருங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியான பானங்களாக குடிங்க. நம்மளை வந்து நாமளே தான் பாதுகாக்க முடியும். இப்போ வந்து வீடியோக்குள்ளே அடி போகலாம் வாங்க. ஸோ ரவையில் தான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா, கேசரி, அப்புறமா வந்து ரவை லட்டு இப்படியெல்லாம் சாப்பிட்டு அழுத்து போச்சா, போர் அடிச்சிருச்சா, என்ன தான் சாப்பிடலாம். என் வீட்டில் நான் லட்டு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால் நோ அப்படிம்பாங்க, கேசரி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால் நோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வீட்லேயாவது ஓடிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ரவையில் வந்து எந்த விதமான ரெசிபியுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஓடிட்டு இருக்கா. அவங்களுக்காக சூப்பரான ஒரு ஸ்வீட், ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்வீட், பார்த்தால அப்படி அள்ளி வீசி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு ஸ்வீட் தான் ரெடி பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் ரவா ஸ்வீட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பண்ண மாதிரி இருக்காது, நம்ம வந்து பேக்கரியிலேருந்து வாங்கி பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் போனீங்க அப்படின்னா நார்மலி பேக்கரியிலேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போவீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி ஸ்வீட் வந்து நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பரான ஒரு விருந்துக்கு கூட உங்கள் வீட்டில் யாராவது வந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக முடியும் அப்படின்னு கேட்டால் கிடையாது, ரொம்ப டஃப்பான்னு கேட்டாலும் கிடையாது. கொஞ்சம் வந்து ப்ராசஸிங் இருக்க தான் செய்யுது, ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடியது. கொஞ்சம் டைம் எடுத்துக்குமே தவிர அந்த ப்ராசஸிங் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே புரிகிற மாதிரி, பிகினர்ஸுக்கு கூட அது புரிஞ்சு பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் இது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் வாங்க. ரவை ஸ்வீட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துடலாம். முதல் இன்க்ரீடியன்ட்ஸ் ரவை. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து ஏலக்காய் தூள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுனாலே நமக்கு ஒயிட் சுகர் வேணும் இல்லையா? அப்புறமா இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் வந்து ஒரு சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து துருவி கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா சுடு பண்ணி ஆற வச்சுருக்கேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரவையை வந்து நெய்யில் வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம். ரவை வறுக்கிறதுக்காக வந்து நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்றேன். ஜஸ்ட்டு வந்து வறுத்து எடுக்க தான், ரொம்ப எல்லாம் வறுத்து எடுக்க வேணாம், ஜஸ்ட் வந்து வறுத்து எடுத்துடுறோம், அவ்வளோதான். ஸோ நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த ரவையை போட்டு வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப எல்லாம் அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்படின்னு கிடையாது, ஜஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துட்டாலே போதும். ஸோ ரவை பார்த்திங்கன்னா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை வந்து வறுத்து எடுத்துடலாம். அதுவும் ரொம்ப எல்லாம் கோல்டன் கலரில் வறுக்க வேணும்னு கிடையாது, லைட்டாக வந்து வறுத்து எடுத்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து வறுக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுறேன் நான். விட்டுட்டு வந்து தேங்காவை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். கலரி கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு சைடு வந்து கொஞ்சம் அப்படியே கரைஞ்ச மாதிரி வந்துடும், இன்னொரு சைடு வந்து வேகாது, அதனால தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வறுபட்டுருச்சு. ஏன்னா அந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் அந்த ஜூஸினஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஜூஸினஸ் மாறுறது வரைக்கும் வறுத்து எடுத்துட்டாலே போதும். இது வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நம்ம வறுத்து வச்சுருந்தோம் ரவை ஆற விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக தீயில வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பால் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக விட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே விடாதீங்க, விட்டு வந்து நல்லாவே கலரிக்கோங்க. ஸோ கட்டை பிடிக்காமல் வந்து கலரிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டு அது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அப்புறமா வந்து கொஞ்சம் பால் அந்த மாதிரி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டை பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ ரவை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டையெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து கட்டை பிடிக்காமல் வரும். இதில் பதம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டுறதுக்கு இப்போ கரெக்டாக வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் மோல்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் விட்டு அப்படியே உதிரி இருக்கிற டைம்லேயே நம்ம வந்து உருண்டை வந்து பிடிக்கிற அளவுக்கு ஆனோன்னு இதை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்குறோம்ல கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூளையும் போட்டுருங்க. போட்டு வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து எடுத்துடலாம்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஷேப்பில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் மவுல்டில் யூஸ் பண்ணது. இந்த மாதிரி மவுல்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பூரணம் எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மாதிரி மவுல்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிறு சூடில் இருக்கிற டைம்லேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை சர்க்கரையை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3/4 டம்ளர் வெள்ளை சர்க்கரை நம்ம போட்டுடலாம். ஸோ வெள்ளை சர்க்கரை நான் வந்து போடுறேன். போட்டுட்டு கம்பி பதமாக வரணும் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் வேணாம். ஜஸ்ட் வந்து அந்த பபிள்ஸாக வரும் தெரியுமா, அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லாவே கொதிச்சு வந்து பபிள்ஸ் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நுரை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட நுரை வரட்டும், கொஞ்சம் கூட திக்காகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கிற ரவையை வந்து இதில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி திக்காகிடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்குறோம்ல ரவை 1 by 1 வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ மெதுவாக வந்து உடையாமல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் தாண்டி வந்து திருப்பி வந்து போட்டுடலாம், அந்த சுகர் வந்து அப்சர்வ் ஆகுறது வரைக்கும். ஸோ இப்போ வந்து மெதுவாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க உடையாமல். இப்போ வந்து அந்த சுகர் வந்து அப்சர்வ் ஆன பிறகு இது ஒவ்வொன்றா வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம்ல தேங்காய், அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஒவ்வொன்றா வந்து மெதுவாக எடுத்துக்கோங்க உடையாமல் இதில் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் எடுத்து நம்ம அந்த தேங்காய் வறுத்து வச்சுருக்குறோம்ல, ஸோ அதில் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பார்க்கவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். ஸோ அட்டகாசமான சூப்பரான செம்மையான டேஸ்ட் இருக்கு. பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கிற ஒரு ஸ்வீட் வந்து ரெடியாக இருக்கு. பசங்க இதை பார்த்தானே விட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவையில் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப லெகுவான முறையில் பண்ணக்கூடியது. ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்குமே தவிர ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய ஒரு ரவா ஸ்வீட், கோகனட் ரவா ஸ்வீட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்கு பாருங்க. இதோட மெயின் டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோகனட் வந்து வறுத்து போட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணுவோம் தெரியுமா, அதுதான் டேஸ்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவை மிக்ஸ் பண்ணுற டைமில் அதுலேயும் வந்து அந்த கொஞ்சம் கோகனட் வந்து போட்டிருப்போம். ஸோ வந்து சாப்பிட்ற டைமில் உள்ளாடி வந்து அந்த கோகனட்டோட க்ரன்ச்சினஸ் வாழை போகிற டைமில் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியான கோகனட் ரவா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ அதாவது கோகனட் ரவா ஸ்வீட் பண்ணின வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye.